யாழ்ப்பாணம் வவுனியாண்டு சொல்லி தமிழர் பகுதியில் மிக பிரதானமான இடத்துல திருட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. நகை திருட்டு சாதாரண திருட்டு இல்லை, கோடிக்கணக்கான நகைகள் திருடப்பட்டு இப்பொழுது சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் உட்பட பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்கலாம். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவோட இப்போ போயிட்டு இருக்கிற வழக்கில் முன்னிலையாகாத காரணத்தால் அந்த பிணைத்தொகை அவர்கிட்ட இருந்த அந்த பிணைத்தொகை பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். அந்த 1.5 ஏக்கர் காணியில் இப்போ என்ன நடக்குது என்பது குறித்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அடுத்தது பதுளை போதனா வைத்தியசாலையோட மயக்கவியல் விசேட வைத்திய நிபுணர் ஒருவர் காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவர் மீட்கப்பட்ட நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்த சில பொருட்களால் தான் பெரியதொரு சந்தேகம் வந்திருக்கின்றது. எப்படி இந்த சடலம் அதாவது கண்டெடுக்கப்பட்டதற்கான காரணம் இப்பொழுது அதிலிருந்தே உறுதியாகி இருக்கிறது. அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த தண்ணிப்போத்தலில் இருந்து வேறு சோடாவில் இருந்து மதுபானங்களில் இருந்து விற்பனை செய்த 3 வர்த்தக நிலையங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த 3 வர்த்தக நிலையமுமே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 3 வர்த்தக நிலையங்கள் தான். சிறப்பான ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால், மக்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு இவ்வாறான நடவடிக்கைகள் தான் சரி. எங்கெங்கே பதிவாகி இருக்குது, என்னென்ன சம்பவம், எவ்வளவு அபராதம் என்று சொல்லி அது குறித்தும் பார்க்க இருக்கிறோம். புதிய மின்சார ரயில் வார வருஷத்திலிருந்து இலங்கையில் வரப்போது, எந்த பகுதியில் வரப்போது, எப்போ ஸ்டார்ட் என்று சொல்லி அது குறித்தும் பார்க்கலாம். சரத் பொன்சேகா முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அனுர அரசாங்கத்தை பாராட்டியும் கடந்த கால அரசாங்கங்களின் கூத்துக்களை அம்பலப்படுத்துகிற மாதிரியாகவும் மக்கள் மீண்டும் ஏமாறக்கூடாது சொல்லியும் ஒரு முக்கியமான தகவல்களை அனுரவுக்கு சார்பாகவும் சொல்லி கடந்த காலங்களை விமர்சித்தும் தெரிவித்திருக்கிறார். முழுமையாக இந்த காணொளியில் பார்க்கலாம். மாத்தறை பிரலஸ் பகுதியில் காணி ஒன்று இருக்குது. 1.5 ஏக்கர் காணி. முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச ஒரு ஜெர்மன் ஆள்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 60 மில்லியன் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த காணியை அவருக்கு சொந்தமாக வாங்குறார். இப்போ காணி வாங்கினது பிரச்சனை இல்லை, அந்த 60 மில்லியன் ரூபாய் எங்கே இருந்து வந்து என்று சொன்னால் சட்டவிரோதமாக பசில் ராஜபக்ச ஈட்டிய சம்பவம் தான் இந்த 60 மில்லியன் ரூபாய். இதுக்கு மேலதிகமாக அவர் சட்டவிரோதமாக ஈட்டியிருப்பார். இந்த 60 மில்லியன் ரூபாய் கொடுத்து காணி வாங்கிய சம்பவத்தால் இவர் வசமாக சிக்கி இப்பொழுது வழக்கு போய்கொண்டிருக்குது. இந்த காணியில் முதலாவது கட்டடம் எழும்பியது. பெரிய பெரிய மதில்களோட பெரியதொரு கட்டடம் எழும்பும் பொழுது ஏதோ ஒரு பெரிய தொழிற்சாலை வரப்போகுது என்று சொல்லி நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த ஊர் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, என்ன வரப்போகுது என்று சொல்லி. ஆனால் இப்போ அந்த வழக்கு போய்கொண்டிருந்து இவர் முன்னிலையாகாத காரணத்தால் வெளிநாட்டில் இவர் தலைமறைவாகி இருக்கிறார். இவர் மருத்துவ காரணங்களை சொல்லி இன்னுமே இஞ்ச வரையில் வழக்கு போய்கொண்டிருக்கு. நீதிமன்றத்தில் முன்னிலையாக சொல்லி அடிக்கடி அறிவுறுத்தல் விடுத்தும் நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி தான் இவருடைய செயல்பாடு இருக்கின்றது. ஆகவே மீண்டும் மீண்டும் வராத காரணத்தால், நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தால் அந்த பிணைத்தொகை என்று சொல்லப்படுகிற பாரியதொரு தொகை இப்பொழுது அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதோட அவர் சம்பந்தப்பட்ட ஏனைய நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கும் பெரியதொரு அபராதம் விதிக்கப்பட்டது. இப்போ இந்த 1.5 ஏக்கர் காணிக்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த கட்டடம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு, கட்டட வேலைகள் நிறுத்தப்பட்டு இப்போ உள்ளுக்குள்ள சட்டவிரோதமான செயல்பாடுகளும் சட்டவிரோதமான கும்பல்கள் தங்குவதற்குமான ஒரு புகலிடமாகத்தான் இருக்குன்னு சொல்லி பாரியதொரு அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரியான செய்தி வெளியாகியதோட அந்த ஊர் மக்களும் பெரும் பதட்டத்திலையும் கவலையிலையும் ஆழ்த்தி இருக்கிறது ஊர் மக்களை. காரணம் என்னென்னு சொன்னால், போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள், போதைப் பொருள் ஊசிகளை பாவிப்பவர்கள் என்று சொல்லி அங்கே வார கும்பல் எல்லாமே சட்டவிரோதமான செயல்களையும் இப்படியான போதைப் பொருள் கும்பல்களாகவும் இருக்குன்னு சொல்லியும் அந்த காணிக்குள்ள இருந்து மதுபான போத்தல்கள், போதை ஊசிகள் என்று சொல்லி நிறைய போதை சம்பந்தப்பட்ட உபகரணங்களும் அங்கே மீட்கப்பட்டிருக்குது. பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குன்னு சொல்லியும் தகவல்கள் இப்பொழுது வெளியாகித்தான் அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. அப்போ இது எல்லாமே அந்த காணியோட ஓனருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்லது தெரியாமல் நடக்குதா என்பதுதான் இங்கே கேள்வி. பசில் ராஜபக்சவோட இந்த 1.5 ஏக்கர் காணிக்குள்ள கட்டுமான வேலைகள் ஆரம்பமாகிய அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 9 கண்டெய்னர் பாக்ஸில் கட்டுமான பொருட்கள் அங்கே இறங்கி இருக்குது. அப்போ எவ்வளவு பாரியதொரு பணம் அங்கே போடப்பட்டிருக்கு, முதலீடு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இப்போ இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையான அவருடைய சொந்தமான பணம் என்று சொன்னால் அவர் கவலைப்படலாம். இவ்வளவு பாரியதொரு தொகைக்கு இந்த காணியை வாங்கி சும்மா இருக்கே, இவ்வளவு பாரியதொரு பணத்தை போட்டு நான் கட்டடத்தை காட்டினேன், இப்போ சும்மா இருக்கே, இடைநடுவில் நிற்கேண்டு. சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பணம் என்ற காரணத்தால் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. வழக்குத்தான் போய்கொண்டிருக்குது, இன்னுமே முன்னிலையாகவில்லை. இதில் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக கைது செய்யலாம் என்று சொல்லப்படுகிற பிடியாணை வருகிற அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னுக்கு கைது செய்யப்படுவாரா இல்லாது இப்படித்தான் இந்த வழக்குகள் அப்படியே இழுபட்டு கொண்டிருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழர் பகுதிகளில் யாழ்ப்பாணம் வவுனியா என்று சொல்லி பிரதான இடங்களில் பெரிய பெரிய நகை திருட்டுகள் பதிவாகி இருக்கிறது. முதலாவது யாழ்ப்பாண பகுதியில் நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். 43
பவுன் நகைகள் மீட்கப்பட்டிருக்குது. 1,50,00,000 ரூபாய் பெறுமதியுடைய 43 பவுன் நகைகள் ஒரு சாவகச்சேரியை சேர்ந்த சாவகச்சேரி டவுனுக்கு இருக்கிற ஒரு பிரபல நகைக்கடை உரிமையாளரின் வீட்டுக்குள்ள இறங்கித்தான் இந்த நகை திருட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. சிசிடிவி காட்சிகளும் இப்பொழுது சமூக ஊடகங்களில் பரவி வருது. அதில் சிசிடிவி கேமரா இருக்கத்தக்கதாவே அந்த திருடன் வந்து திருடி கொண்டு போகிற விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. அடிக்கடி வந்து பார்த்து யாராவது வருகிறார்களா நிற்கிறார்களா வருகிறார்களா என்று பார்த்து அந்த திருட்டை வந்து மிகவும் சூட்சுமமான முறையில் செய்திருக்கிறார்கள். ஆனால் பிடிபட்டிருக்கிறார்கள். சிசிடிவி கேமரா மூலமாகத்தான் அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,50,00,000 ரூபாய் பெறுமதி என்று சொல்லப்படுகிறது இந்த நகைகளுடைய பெறுமதி. கடந்த மாதம் 9ஆம் தேதி தான் இந்த சம்பவம் சாவகச்சேரி நகரில் பதிவாகுது. கடந்த மாதம் 9ஆம் தேதி இந்த திருட்டு சம்பவம் பதிவாகுது. நேற்று இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை வச்சு போலீசார் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் தான் இந்த நபர் வந்து பிடிபட்டிருக்கிறார். நவாலியை சேர்ந்த நபர் என்று சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் டவுன் ஏரியாவில் வச்சு நேற்று கைது செய்யப்படுகிறார். இவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளில் இன்னும் நிறைய திருட்டுகள் அம்பலமாகியதோட மேலும் பலர் சிக்கியிருக்கிறார்கள். கோப்பாயில திருட்டு, கோப்பாயில மொத்தம் 3 வீட்டுக்குள்ள இறங்கி திருடி இருக்கிறார்கள். வட்டுக்கோட்டையில் ஒரு வீட்டில் இறங்கி திருடி இருக்கிறார்கள். சாவகச்சேரியில் ஒரு வீடு என்று சொல்லி மொத்தம் 5 வீட்டில் இவர்கள் திருடி இருக்கிறார்கள். ஊர்காவல்துறை பேங்க்ல தான் இந்த 43 பவுனுமே வந்து அடகு வச்சு அந்த காசை எடுத்து இந்த நபர் கைது செய்யப்பட்ட நவாலியை சேர்ந்த பிரதான நபர் அந்த 43 பவுன் நகையையும் ஊர்காவல்துறை பேங்கில் அடகு வச்சு அதிலிருந்து வந்த காசை எடுத்து மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் வாங்கியிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதோட ஊர்காவல்துறையில் இந்த நபருக்கு உதவி செய்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதோட நவாலியை சேர்ந்த ஆண் ஒருவரும் உதவி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் பலர் இந்த திருட்டு தொடர்பில் சிக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது. காரணம் இது பெரியதொரு திருட்டு, பெரிய பின்னணி இருக்கலாம், பெரியதொரு குழுக்கள் வந்து இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சொல்லி இன்னும் நிறைய சம்பவங்கள் அம்பலமாகலாம் என்று சொல்லி போலீசார் கூறியிருக்கிறார்கள். அடுத்தது வவுனியாவில் நடந்த திருட்டு சம்பவம். வவுனியாவில் தேக்கவத்தையில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. 16 பவுன் நகைகள் களவு போன சம்பவம் தான் இந்த சம்பவம். கடந்த 20ஆம் தேதி அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து அலுமாரிக்குள் இருக்கிற நகையைத்தான் கை வைத்து இந்த திருடர்கள் திருடி இருக்கிறார்கள். வவுனியா போலீசாருக்கு வந்து தகவல் கொடுக்கப்படுது. விசாரணையில் 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 14 பவுன் மீட்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 16 பவுனை திருடினார்கள். இப்பொழுது 4 நபர்கள் கைது செய்யப்பட்டு 14 பவுன் நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. பிரதான சந்தேக நபர் யாருன்னு சொன்னா அந்த சம்பவம் நடந்த வவுனியா தேக்கவத்தை பகுதியில் இருக்கிற வீட்டுக்கு மிக பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் தான் பிரதான சந்தேக நபராக இருக்கிறது. பாருங்கள், அந்த எதிரி கூடவே தான் இருக்கிறான் என்று சொல்கிற மாதிரி தான் இந்த சம்பவம். திருடன் தூரம் எல்லாம் இல்லை, அதே ஏரியாக்கெல்லாம் இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி தான் திருட்டு நடந்த சம்பவ வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் பிரதான சந்தேக நபர் இருப்பதாகவும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த திருடப்பட்ட நகைகளில் ஒரு பகுதி நகைகள் வந்து வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து இங்கே ஒரு வீட்டுக்கு பின்பக்கத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் நகைகள் வந்து வவுனியா டவுனில் பிரபல அடகு வைக்கிற நிலையத்தில் அடமானம் வைக்கப்பட்டு காசும் வந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட நகைகளின் மதிப்பு 57,91,000 என்று சொல்லப்படுகிறது. நகைகளின் விலைகள் ஒரு பக்கம் கூடிக்கொண்டிருக்கத்தக்கதா, இப்படி நகைகள் திருட்டும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கு. பதுளை போதனா வைத்தியசாலையின் மயக்கவியல் நிபுணர் விசேட வைத்திய நிபுணர் ஒருவர் காணாமல் போன சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு அவரது உடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாகனம், அவற்றை சொந்த வாகனம் வீதியில் நின்ற நிலையில் அது எங்கே இருந்தேன்னு சொன்னால் மகியங்கனை மாப்பாக்கடை 17ஆம் கட்டை பகுதியில் வியானா கால்வாய் பக்கத்தில் அவருடைய வாகனம் நின்றுருக்குது. அது வந்து போலீஸாருக்கு தெரிய வந்த நேரத்தில் இவற்றை வாகனம் இது டாக்டருடைய வாகனம் தான், அந்த காணாமல் போன வைத்தியருடைய வாகனம் தான் என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பிரதேச மக்கள், போலீசார், இராணுவம் என்று சொல்லி தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது அந்த கால்வாய் வாகனம் நின்ற அந்த வியானா கால்வாய்க்கு மிக அண்மையிலேயே அவருடைய உடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. வேற யாருமே அந்த இடத்துல இல்லை. ஆனால் அந்த அவர் மீட்கப்பட்ட உடலகத்துக்கு பக்கத்தில் 3 வகையான மருந்துகள், மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நீண்ட நாட்களாக இந்த வைத்தியர் மனநலத்துக்காக சில மாத்திரைகளை எடுத்து வந்ததாகவும் தற்கொலையாக இருக்கலாம் என்று சொல்லியும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னுமே உறுதிப்படுத்தப்படவில்லை, சந்தேகம்தான் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலமாக தான் இந்த உடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கொழும்புல புதிய மின்சார ரயில் வந்து பாவனைக்கு வரப்போது. இதுண்ட ஆரம்பகட்ட வேலையெல்லாமே ஆரம்பிச்சாச்சுன்றதை தாண்டி ஆரம்பகட்ட வேலையெல்லாம் முடிந்தது. அப்போ இந்த விஷயத்தை வந்து அரசாங்க தரப்பு தான் உறுதிப்படுத்தியிருக்கிறது. கொழும்பை சுற்றியுள்ள பகுதிகளிலையும் இந்த சம்பவம், அதாவது இந்த ரயில் வந்து இப்போ வரைக்குமே வார வருஷம் பிரயாணிக்க போது அதுக்குரிய நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்குது. மருதானையில் இருந்து தான் இந்த ரயில் வந்து, அதாவது எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் வந்து முதலாக ஆரம்பிக்கப்பட போது. ருகுணகுமாரி ட்ரெயின், அதாவது இந்த ருகுணகுமாரி ட்ரெயினில் பெலியத்தில் ஏறுற பயணிகள்
பாணந்துறையில் இறங்கி இந்த ரெயின் மூலமாக, அதாவது எலக்ட்ரிக்கல் ரெயின் மூலமாக கொழும்புக்கு போகலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் வேறு இடங்களுக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் வரலாம் என்று சொல்லி அந்த முக்கிய வட்டாரம் தெரிவிச்சிருக்கு. யாழ்ப்பாணத்தில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த 3 வர்த்தக நிலையங்களை முக்கியமான அதிகாரிகள் போய் சுற்றி வளைத்து அபராதம் விதித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 கடைக்குமே மொத்தமாக 6,68,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபை தான் இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. முன்னதாக யாழ்ப்பாணத்தில் ஒரு தனியார் வைத்தியசாலையில் பிளட் டெஸ்டிங்குக்கு கூட காசு எடுத்தபடியாக அபராதம் விதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வவுனியாவில் பிளட் டெஸ்டிங்குக்கு கூட காசு எடுத்தபடியாக அபராதம் விதிக்கப்பட்டது. இலங்கையில் பல இடங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபை இந்த அதிரடியான நடவடிக்கையை முன்னெடுத்து வருவது பாராட்டுக்குரிய விஷயம். காரணம், மக்களின் பணத்தை, கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்களின் பணத்தை இப்படியான வர்த்தக நிலையங்கள், கடைகள், சாப்பாட்டு கடைகள் எல்லாமே சுரண்டும் பொழுது இவ்வாறான நடவடிக்கை சிறந்ததாகவே இருக்கும். என்று சொன்னால் இவர்களுக்கு விதிக்கப்பட்ட பணம் கிட்டத்தட்ட 1 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் என்று சொல்லி அபராதம் விதிக்கப்பட்டாலும் மக்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் சுரண்டி எடுத்த பணம் பல கோடிகள் என்றே சொல்லலாம். 1 லிட்டர் தண்ணி போத்தல் 120 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நேரத்தில் 200 ரூபாவுக்கு விற்பனை செய்ததால் ஒரு சாப்பாட்டு கடைக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது. மதுபான விற்பனை நிலையம், அதாவது மதுபான விற்பனை நிலையத்தில் 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடிய விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்ததால் சோடாவை அதிக விலைக்கு விற்பனை செய்த ஒரு சாப்பாட்டு கடைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே, அதாவது இப்படி உங்களுக்கு மீது நடக்குது, நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது, நீங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்யணும் என்று சொன்னால் 1977 என்று சொல்கிற நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறியப்படுத்தலாம். எந்த விஷயமாக இருந்தாலும், நீங்கள் வாங்குகிற பொருட்களாக இருக்கட்டும், ஏதாவது சேவைகளாக இருக்கட்டும், மருத்துவ சேவைகளாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், சாப்பாடு, தண்ணி என்று சொல்லி எதுவாக இருந்தாலும் அடிச்சிருக்கிற விலை, அதில் அடிச்சிருக்கிற விலைக்கு மேலதிகமாக விற்பனை செய்தால் நீங்கள் அதை முறைப்பாடு செய்யலாம். விலை அடிக்காமல் விற்பனை செய்தால் கூட முறைப்பாடு செய்யலாம். அண்மையில் ஒரு மோட்டார் சைக்கிள் விற்பனை செய்கிற ஒரு நிலையத்தில் மோட்டார் சைக்கிள் அதிக விலைக்கு விட்டிருக்கிறாங்க. ஆனால் மோட்டார் சைக்கிளில் விலைகள் காட்சிப்படுத்தவில்லை. அப்போ அதிக விலைக்கு விற்பனை செய்தமை விலைகள் காட்சிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லி அவர்களுக்கும் பாரிய தொகை பணம் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. 1977 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் முறைப்பாடுகளையும் பதிவு செய்யலாம். சரத் பொன்சேகா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த நடப்பு அரசாங்கம் சிறந்த பாதையில் பயணிக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் சிறந்த நேர்மையான பாதையில் பயணிக்கின்றது. இதை நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லியும், கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல்கள் இப்போ இல்லை. கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளாக இருந்தவர்களை ஊழலுக்கு ஒத்துழைப்பு வழங்கியது போல செயல்பட்டார்கள். ஊழலோடு சேர்ந்து இயங்கியார்கள். மக்களின் பணத்தை சுரண்டினார்கள். அதாவது நாட்டை முன்னேற்றுவோம் என்று சொல்லி கடன் வாங்கி தங்களுடைய குடும்பத்தை தான் முன்னேற்றினார்கள். தாங்கள் தான் பெரிய பெரிய ஹோட்டல்களை கட்டி, வீடுகளை கட்டி, பங்களாக்களை கட்டி தாங்கள் வசதியாக வாழ்ந்தார்களே தவிர மக்கள் வறுமைக்குத்தான் தள்ளப்பட்டார்கள் கடந்த காலங்களில் என்று சொல்லியும், இப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சிறந்த பாதையில் செல்கின்றது, ஊழலை ஒழிக்கின்றது, போதைப் பொருளை ஒழிக்கின்றது என்று சொல்லி சரத் பொன்சேகா முக்கியமான விஷயத்தை சொன்னதோட மக்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறாமல், மீண்டும் இப்படியான முன்பு இருந்த அரசியல் கலாச்சாரங்கள் போல இல்லாமல், அவர்களுக்கு வாக்கு போட்டு திரும்ப அவர்களை ஜனாதிபதியாக்குற செயல் திட்டத்தில் இல்லாமல் மீண்டும் இப்படியான அனுரகுமார திசாநாயக்க போன்ற ஜனாதிபதிகளை வரணும் என்று சொல்லித்தான் விரும்புவதாகவும், மக்கள் இதில் அதாவது எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லியும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இதில் மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். 2029ஆம் ஆண்டு அடுத்த தேர்தலில் ஜனாதிபதியாக இப்பொழுது வர இருப்பவர்களைத்தான் இவர் சொல்லியும் சொல்லாத மாதிரியும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அனுரகுமார திசாநாயக்க வந்தால் நல்லா இருக்கிறன்ற மாதிரி தான் சரத் பொன்சேகா முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார்.